தம்பி, எனக்கு ஒரு விதமான மயக்கமாயிருக்கின்றது. அண்ணா, என்ன விதமான மயக்கம் அண்ணா? அங்கே மஞ்சள் உனக்கீதேடா. இந்த விழாவிற்கான அரசனை முற்றுமுழுதான அரசனை வழங்கிய புறவை தேசத்திலிருந்து வருகிற திருநீற்றின் ஒளி விளங்கே தனித்த சிவகாம சுந்தரி உங்களல் ஓட்டிமோ. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையில் முதலாவது மங்கள விளக்கினை கிழக்கு பிரதேச செயலாளர் திரு குமாரசாமி பிரபாகரமூர்த்தி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.
தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு சட்டத்தரணி சோதரிங்கம் டிலக்ஷன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்வுகளை மங்களகரமாக ஆரம்பித்து அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இறைவணக்கத்தை வழங்க வருமாறு யாக்குடத்தினை அமிதக பாடசாலை மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வடக்கு குடத்தனை புண்ணிய பதியிலே எழுந்தது எங்களுக்கு அருள் தருகின்ற கனையம்பான் மரப்பாதங்களை மனதிலேயே இன்றைய ஆசி படங்கள் நிகழ்வை தொடங்குகிறது. இன்று வடக்கு குடத்தனை மக்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வடக்கு குடத்தனை மக்களுக்கு மட்டுமல்ல, வடமராட்சி கிழக்கு மக்களுக்கும் இன்று ஒரு சிறப்பான நாள். எங்களுடைய பண்பாட்டின் சிறப்பினை உணர்கின்ற நாள். நாங்கள் இந்துக்களாக வாழுகின்ற இந்த உன்னத வாழ்வின் காரணங்களில் ஒன்றை அறிகின்ற நாள். இங்கே ஆடி பிறப்புக்கு ஒரு விழாவை எல்லோரும் இணைந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ஆடி பிறப்புக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது? எல்லா மாதங்களும் பிறக்கின்றன, எல்லா மனிதர்களும் பிறக்கின்றன, எல்லா ஜீவராசிகளும் பிறக்கின்றன. ஆனால் சிலருடைய பிறப்பு மட்டும்தான் பெருமையாக விழா ஏற்பாட்டாளருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அழகிய நம்ம பாரத ஆசி உரையினை வழங்கிய முதல் இந்து மரமலர்ச்சி ஆதீன குருக்கள் சிவஸ்ரீ அழகு ஈஸ்வரன் தேசிகர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வரவேற்புரையை வழங்க வருமாறு குடத்தனை கண்ணகை கலாமன்றத்தினுடைய உபதலைவரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராமலிங்கம் சோதரிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தலைவரோடு இங்கே குழுமியிருக்கும் அனைவருக்குமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வடமாகாண பண்பாட்டு தலைவர்கள் திணைக்களத்தில் அனுசரணையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகமும் பிரதேச கலாச்சார பேரவையும் குடத்தனவிளக்கு கண்ணகை அம்மன் ஆலயமும் கண்ணகையும் கலா மன்றமும் இணைந்து வழங்கும் ஆடிப்பிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இவ்விழாவினை தலைமை ஏற்று நடாத்த வந்திருக்கும் நல்லங்கேணி பிரதேச செயலாளர் திரு பாலசாமி பிரதாசர மூர்த்தி அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் இவ்விழாவுக்கு ஆசியுரை வழங்க வந்திருக்கும் சுதைபதி அழகு கேதீஸ்வரன் சிறுவகர் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் இவ்விழாவுக்கு சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் ஓய்வு நிலை அதிகாரி சிறந்த சொற்பொழிவாளர் திரு சிவநாதன் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் எமது பிரதேச கலாச்சார உத்தியோகத்தர் கே செல்வா
அருணா அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். மற்றும் எமது கிராம அலுவலர் திரு தோமஸ் யூட் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். மற்றும் எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் மருதங்கேணி செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நமது ஆலய கிரந்தமது குரு ஊர் பொது பிரதிநிதிகள் ஊர் பெரியார்கள் நலன் விரும்பிகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகிறேன். கூறிய எனது வரவேற்புரையை நிறைவு செய்து கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய குருக்கலையா அவர்களே, இங்கே வருகிறது ஆசியுரை வழங்கி சென்றிருக்கின்ற சிவஸ்ரீ அழகு கேதீஸ்வரன் தேசிகர் ஐயா அவர்களே மற்றும் நான் எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை. இருந்தாலும் ஆடி மாதம் என்பது எவ்வளவு சிறப்பு பொருந்திய மாதம் என்பது எல்லோருக்குமே தெரியாத ஒரு விடயமாகத்தான் இருந்திருக்கின்றது. இன்றைய தினம் ஐயா அவர்கள் கூறுகின்ற பொழுது அதை அறியக்கூடியதாக இருந்தது. ஆடி மாதம் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கின்றது. ஆடி பிறப்பு அதனால எல்லாம் கொண்டாடப்படுவதாக நாங்கள் நினைக்கின்றோம். ஆடி செவ்வாய் விரதம் இன்றைய தினம் எல்லோராலையும் பிடிக்கப்படுகின்ற ஒரு விரதமாக காணப்படுகின்றது. ஆடி மாதத்திலேதான் விதைப்பு தொடங்கப்படுகின்றது. நெல் விதைக்கின்ற அந்த நிகழ்வு ஆடி மாதத்திலே தான் தொடங்கப்படுகின்றது. ஆடி மாதத்திலே கொண்டு போய் நெல்லை விதைத்த பிறகு எங்களுக்கு நெல் சாப்பாட்டுக்கு சில இடங்களில் இருக்காது. அதனால் தான் பயறு போன்ற சிறுதானியங்களை உணவாக உட்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்பதை ஒரு குறியீடாக காட்டுகின்ற இந்த ஆடிக்கூடும் அதே போல கொழுக்கட்டையும் நாங்கள் செய்து சாப்பிடுகின்றோம். இனிவரும் காலங்களிலே எங்களுக்கு சாப்பாடு அரிசியாக பெரும்பாலும் இருக்காது. அதனை நாங்கள் தயார்படுத்தி கொண்டு பயறு உளுந்து போன்ற சிறுதானியங்களை இனிவரும் காலங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறி
குறியீடாக காட்டுவதற்காகத்தான் இந்த ஆடிக்கூடும் ஆடி கொழுக்கட்டையும் நாங்கள் வைத்து சாப்பிடுகிறோம். அத்துடன் ஆடி மாசத்துக்கு பிறகுதான் விரதங்கள் தொடங்குகின்றன. ஆதிகால தொடக்கம் தமிழர்களுடைய பண்பாடுகளிலே விரதங்கள் ஆடி மாதத்துக்கு பிறகுதான் கூடுதலாக தொடங்குகின்றன. ஆலயங்களிலே உற்சவங்களும் ஆடி மாதத்துக்கு பிறகுதான் கூடுதலாக தொடங்குகின்றன. நல்லூர் கூட இனிவரும் காலங்களில் தொடங்க இருக்கின்றன. ஆகவே அவ்வாறு இருக்கின்ற இந்த ஆடி மாதம் எங்களுடைய சாப்பாடை நாங்கள் குறைத்து விரதம் இருக்கின்ற, அதாவது நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டு இனிவரும் காலங்களிலே எங்களுடைய உணவை குறைத்து விரதங்களை இருக்க பழகுகின்ற ஒரு காலமாக இந்த ஆடி எங்களை தயார்படுத்துகின்றது. அவை அந்த விடயங்களை கூறிக்கொண்டு இந்த குடத்தனை கிராமமானது எங்களுக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய ஒத்துழைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கிராமமாக இருக்கின்றது. அபிவிருத்தி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது குடத்தனை பிரதேசத்திலே பொதுமக்களாகவே சேர்ந்து அபிவிருத்தி பணிகளை செய்து வருகின்ற விடயத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடற்கரையில் செல்கின்ற பாதை தாங்களாகவே முன்வந்து போட்டிருக்கின்றார்கள். கடற்கரையில் ஒரு மீன் சந்தை கட்டடத்தை கூட அவர்கள் தாங்களாகவே செய்திருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய நிதியுதவியினை எதிர்பார்த்து தங்களுடைய கடமைகளை ஆற்றுகின்ற ஒரு மக்களாக இந்த மக்களில் தாங்களை நினைத்து தங்களுடைய சொந்த மக்களினுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களினுடைய பங்களிப்பினை பெற்று இந்த அபிவிருத்தி விடயங்களை செய்கின்ற ஒரு மக்களாகத்தான் இந்த மக்கள் இருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற, அதாவது வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களிடையே சமாதானம் நிறைந்த ஒரு கிராமமாக குடத்தனை வடக்கத்தை நான் பார்க்கின்றேன். இந்த குடத்தனை வடக்கிலே தான் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் மக்கள் மிகவும் ஒற்றுமையாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பரோபகாரியாக இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். பிரதேச மட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, கிராம மட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய பணங்களை முன்வந்து முதலீடு செய்து அந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துகின்ற பரோபகாரிகள் இந்த பிரதேசத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறு ஒரு சிறப்பு பொருந்திய குடத்தனை வடக்கு கிராமத்திலே ஆடிப்பிறப்பு நிகழ்வை நாங்கள் நடாத்துவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கைகூடியும் உள்ளன. உண்மையில வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே வந்து இந்த ஆடிப்பிறப்பு நிகழ்வை கொண்டாடி இந்த பிரதேச மக்களுடன் எங்களுடைய அலுவலக உத்தியோகத்துடன் சேர்ந்து இந்த ஆடிப்பிறப்பை கொண்டாடுவதற்கு இந்த வருடம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆடிப்பிறப்பு நிகழ்வை இங்கே கொண்டாடுவதற்கு அனுமதி அளித்த ஆலய நிர்வாகத்தினர், கண்ணகி மன்றம் போன்ற நிர்வாகத்தில் எல்லோருக்குமே நான் இந்த தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கூட இந்த ஆடிப்பிறப்புக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்ததோடு உணவு, அதே நேரத்திலே அன்னதானம் போன்ற நிகழ்வுகளை கூட அவர்கள் முன்வந்து செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களிலேயும் உங்களுடைய பிரதேச செயலகத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அத்தனை நிகழ்வுகளிலேயும் உங்களுடைய பங்களிப்பினை எதிர்பார்க்கின்றேன். இவ்வளவு காலமும் பலவிதமான பங்களிப்பை நீங்கள் செய்திருக்கின்றனர். இருந்தாலும் இனிவருகின்ற காலங்களில் உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த கண்ணகி ஆலயத்திலே நடாத்துவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் அளித்த எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்து தலைமையுடன் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஆசிரியர் வழங்கிய அதிகாரிகளும் தலைவர்களும் குறிப்பிட்டு சென்றார்கள். முதலில் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஆடிப்பிறப்பை நான் சிந்திப்பதற்கு முன்னர் ஒரு கதையை நான் சொல்வது பொருத்தமாக என்று நினைக்கின்றேன். ஒரு கிராமத்தில் ஒரு வளர்ச்சிக்கு கிடையாது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். நீண்ட காலமாக பிச்சை எடுத்தான். 15-20 வருடங்களாக பிச்சை எடுத்துக் கொண்டே இருந்தான். பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் 2 இறந்து விட்டான். இறந்து விட்டால் யார் அதை பிறப்பது? இப்பொழுது பிள்ளைகள் இருந்தாலுமே பிறப்பது யார், மனைவிட யார் செய்வது என்ற கேள்வி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு வகையான முதியோர் இல்லங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதியோர் இல்லங்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு
அப்ப இந்த பிச்சைக்காரன் செத்து போனா யார் வருவாங்க? யாருமே நாளைக்கு வந்து பிரதேச சபைகள் பிரதேச செயலாளர்கள் யாராவது பார்த்து மொழியிருக்கிறது சமூகத்திற்கு கேள்வி விளைவிக்கும். எனவே அடக்கம் செய்யும். இந்த அடக்கத்திய தவறினால் அது சமூகத்திற்கு பாதகமானது. எனவே அவர்கள் சேர்ந்து பேசுகிறது காரணம் இங்கே உள்ள மக்கள் மாதிரி புலத்தில் இருக்கின்ற பிரச்சனை வழங்குகின்ற மக்கள் மன்னர மக்கள் சேர்ந்து அவரை அடக்கம் செய்வதற்காக சென்றார்கள். அப்பொழுது இந்த சில முதியோர் சொன்னார்கள், இந்த கனகாரமாக இருக்கிறார், எனவே இதிலேயே வேண்படி தாக்குதான் சொல்லுவோம். இலகுவான வழியாக தூக்கி கொண்டு போவன் அவர்கள் கஷ்டமாக அவசியம் முடியாது. இதிலே இறங்க வேண்டி தாக்கிவிட்டால் வேறுபடுத்த சொல்லி இறங்க வேண்டினாங்க. கிணக்க வெற்ற பொழுது இன்னொரு சத்தம் கேட்டது, ஒரு குடச்சத்தம். எனவே ஒரு குடச்சத்தம் கேட்ட மாயை தட்டி பார்த்து அந்த வாயா அப்படினால் அங்கு ஒரு பெரிய குடம் இருந்தது. அந்த குடத்தில் முழுக்க பொற்காசி, ஒரு பொற்காசி ஒரு பவுன் 2 குடமுழுக்க பொற்காசி தான் பெருமதி என்ன? இவ்வளவு பெருமதியான பொற்காசு கீழே இருக்க அதுக்கு மேலே இருந்து என்ன இருக்கிறான்? பிச்சை எடுக்க வாழ்க்கைய வாழ்ந்து இருக்கிறான். கீழே இருந்த என்ன? தங்கம் புதையல். இந்த தங்க புதையலை பயன்படுத்த தெரியாமல், தங்கம் புதையல் இருக்கிறது என்பதை தெரியாமல், தங்கம் புதைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் அதற்கு மேலே இருந்து கொண்டு பிச்சை எடுத்து அதன் மீது சாகும் வரை நான் தங்கப்புதலுக்கு இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. இதே போலதான் நாங்களும் உயர்ந்த பண்பாடு, உயர்ந்த புதுசத்திற்கு எடுத்துக்கொண்டு அதை தெரியாமல் விளங்காமல் வேறு நாடுகளிடம் வெளிநாடுகளிடம் பிச்சை ஏற்றிக் கொண்டு இருக்கிறோம் என்ற செய்தியை இதனால் சிந்திப்பது பொருத்தமாக முன்னேற்றது. எங்களுடைய தமிழர்கள் இன்றைய விஞ்ஞானிகளை விட அன்றே அவர்கள் விஞ்ஞானத்தை தெரிந்திருந்தார்கள், வாழ்நிலை விடயங்களை தெரிந்திருந்தார்கள், வானில் அறிவு பெற்றிருந்தார்கள், விஞ்ஞான அறிவு பெற்றிருந்தார்கள். அதற்கேற்ற வகையில் அவர்கள் அறிந்து மக்களை அந்த இயற்கையுடைய தன்மைக்கேற்ற வகையிலே வாழ்வதற்கான வாழ்க்கை முறைகளை வகுத்து இதன்படி வாழுங்கள், நீ நல்லபடி வாழாமலே காட்டினார்கள். எல்லோருக்கும் தெரியும், விஞ்ஞானம் படைத்தவர்களுக்கு தெரியும். இந்த சூரியமய கோட்பாட்டை கண்டுபிடித்த நிக்கலஸ், வானியல் தந்தை நிக்கலஸ் 15ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பிறகு கோப்பர்னிகஸ் சொன்னார், இந்த சூரியன் மையத்திலே இருக்க நிக்கலஸ் சொன்னார், சூரியன் மையத்திலே இருக்க கோட்டல் மட்டமாக இருக்கிறதா. பின்னர் கோப்பர்னிகஸ் சொன்னார், இந்த மட்டம் நீர் மட்டமாக இருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு அவர் சொன்னபோது நல்ல வரவேற்பு கிடைக்கவில்லை, அதனால் தப்பிவிட்டார்கள். அதற்கு முன்னர் இப்படியான கருத்துக்கள் சொன்னவர்களை எழுத்ததுக்கு போட்டார், 20 கிலோமீட்டர் போட்டார். என்ன சம்பவம் வரலாம் ஏன்னு கேட்டால், அந்த காலையில் கருத்துகளுக்கு மாறாக யாராவது கருத்துக்கள் சொன்னால் அந்த மதபெருமாக அது கொடுக்கிற தண்டனை 20 கிலோமீட்டர் கொடுப்பார். அவர் விஞ்ஞான கருத்து என்றால் என்ன, சமய கருத்து என்றால் என்ன, அதை அந்த மத இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரு குமாரசாமி பிரபாகரமூர்த்தி ஐயா பிரதேச செயலாளர் மனதர்கணி அவர்களுக்கும்
சிவஸ்ரீ அபகு கேதீஸ்வரன் அவர்களுக்கும் இந்து மறுமலர்ச்சி ஆகியும் செல்வ குமணம் அவர்களுக்கும் கலாச்சார உத்தியோகத்தர் நன்றிகளை திரு சே தோமஸ் கிராம அலுவலர் அவர்களுக்கும் சிறத்திரு சின்னத்தம்பி கம்பன் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் மக்கள் எமது ஊர் பெரியவர்கள் சிறியவர்கள் எமது ஊருக்கு உழைத்த முன்னோர்கள் அனைவரை வணங்கி வாழ்த்தி இந்த பேச்சை தொடர்கிறேன். இன்று நாம் கொண்டாடும் ஒரு நிகழ்வு தமிழர் கலாச்சார பண்பாட்டில் ஒரு முதன்மையான நிகழ்வு. எனக்கு முன்னர் பேசியவர் அனைவருடைய கருத்தோடும் நான் ஒத்திசை போகிறேன். அவருடைய கருத்தை நான் உள்வாங்கி என்னுடைய சிறிய கருத்தை சொல்லிவிட்டு செல்கிறேன். ஆடி பிறப்பு அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆடி பிறப்பு தமிழர்களுக்கான 3 முக்கியமான விழா இருக்கின்றது. ஒன்று தைப்பொங்கல், மற்றது ஆடிப்பிறப்பு, மற்றது விளக்கீடு. இது தமிழர் கலாச்சார பண்பாட்டில் 1000 ஆண்டுகளாக வந்து கொண்டு இருக்கும் ஒரு கலாச்சார முறை. இது நாங்கள் இந்த புத்தகத்திலும் படித்து வருவதில்லை. நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மா அம்மம்மா பாட்டி அவர்களால் நாங்கள் கண்ணால் பார்த்து கேட்டு எங்கள் கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரம் எவ்வளவு எத்தனை ஆண்டுகள் வருவதை நினைக்கிறீர்கள்? 5000 ஆண்டு, 10,000 ஆண்டு, 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய எமது முன்னோர்கள் அமைத்த இந்த கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் அவ்வளவத்தையும் இந்த கோயிலுக்குள்ளே இருந்து சென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதன் மூளை மறக்கிற குணம் இருக்கிறது. இவர்களை வடமாகி போய் மறந்துவிட்டு போயிருக்கிறது. ஆனால் அவ்வளவு வாழ்வியல் முறையையும் இந்த கலாச்சார பண்பாட்டையும் இந்த கோயிலுக்குள் வெட்டி சென்றிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று அந்த கலாச்சாரத்தை தோண்டி எடுக்கிறார்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். அதான் ஆடி பிறப்பு வருகிறது. ஆடி பிறப்பு ஐயா சொல்லிவிட்டு சென்றது போல தை மாதம் பிறந்தவுடன் சூரியன் வடக்கு நோக்கியும், ஆடி மாதம் வந்தவுடன் சூரியன் தெற்கு நோக்கியும் செல்கிறது. உண்மைதான். நீங்கள் எப்பொழுதாவது தை மாதம் பிறந்தவுடன் சூரியனை பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் வெளிநாட்டில் இருக்கும் நாட்கள் சூரியனை பார்ப்பது அரிதாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த சூரியன் அருமை தெரியாது. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சூரியன் எப்ப பெறப்பட்டு காத்திருப்பார்கள். அப்பொழுது சூரியனை கணக்கெடுப்பார்கள். வடக்கில் கிழக்கில் சூரியன் உதித்தாலும் தை மாசம் தொடங்கியவுடன் உங்கள் எல்லோருக்கும் இந்த பூமி வந்து வெற்றியாக வந்தது. சூரியன் வடக்கிற்கு செல்கிறது. ஆடி பிறப்பு வந்தவுடன் சூரியன் தெற்கு நோக்கி செல்கிறது. இந்த நிலம் குளிரத் தொடங்குகிறது. அப்பொழுது உங்கள் குளிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த குளிர்ச்சியை தடுப்பதற்காகத்தான் இந்த சிறுதானியங்களை ஆதி மனிதர் எங்களுடைய முன்னோர்களை தந்தார்கள். இந்த சிறுதானியங்களை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை பலமாக்குகிறது. இதற்காக இந்த சிறுதானியம் இங்கே வருகிறது. மார்கழி மாதத்தில் குளிர்கள் இல்லை. ஆனால் ஆடி மாதத்தில் தான் இந்த குளிர் தொடங்குகிறது. நீங்கள் பாருங்கள், தையிலிருந்து கொஞ்சமா இந்த பெரிய வெக்கையா இருக்கு, சூரியன் அகோரமாயிருக்கிறது சொல்வீர்கள். உண்மைதான். ஆடி மாதத்தில் சற்று தடங்கி மார்கழியிலே ஒரு குளிர் தை மாதம் தை பிறந்தால் மழை பிறக்கும், ஆடி பிறந்தால் குளிர். இதுதான் அது. ஆகவே இந்த ஆடி பிறப்பை நாங்கள் கொண்டாட வேண்டும். எமது கலாச்சாரம் பண்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். எமது சிறியவர்களுக்கு இந்த கலாச்சார பண்பாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெளிநாடுகளில் வாழும் நான் அதோட ஒத்துக்கொண்டேன். நாங்கள் முடிந்த அளவு வெளிநாடுகளில் வாழும் நாங்கள் எமது கலாச்சாரத்தை பண்பாட்டை நாங்களும் பேணி பாதுகாக்கிறோம். அதேபோல் வெளிநாட்டில் உள்ள வெள்ள மக்களுக்கோ அல்லது மாநில மக்களுக்கோ சொல்லி
வாழ்வியல் முறை. இது வேறு முறை என்பது வாழ்வியல் முறை. 12 மாதமும் 12 கொண்டாட்டங்கள் இதுக்குள்ளே இந்த வாழ்வியல் முறை இருக்கின்றது. தயவு செய்து வேறு கலாச்சாரத்தில் போய் எங்களோட வாழ்க்கையை அழிச்சு கொண்டாடுகிறோம். எங்களுக்கு மேலே இருந்த எமது முன்னோர்கள் காட்டி சென்ற அந்த வழியை செல்லும் என்று கூறி அடுத்ததாக நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு வருகிறோம். அங்கே மாணிக்கம் போல் சின்னொருவாய் தூரந்து ராசாவாய் தூரந்து எனக்கோர் மதனை மொழி ராசா சொல்லே நடா ராசா சொல்லே நடா. அங்கே மாணிக்கம் போல் அம்மா வாய்து ரந்து தாயே வாய்து ரந்து எனக்கு மதலை மொழி மகனார் சொல்லூரேங்கள் தாயே சொல்லூரேங்கள். அம்மா தெரிவிக்கின்றேன். மகனே தெரிவியடா மகனே. அங்கே மைந்தனில்லா வேறும் பாவி என்று கேட்டும் நீ வீரென்று அம்மா மாநிலத்தோ அம்மா
மகனே அம்மா பாட்டனார் பள்ளிக்கூடம் சென்று படித்து வாடா மகனே. அம்மா பள்ளிக்கூடம் போக சொன்னார் பெற்றவள தாயே, எனக்கு பயம் பயமா வருகுதம்மா பெற்றவள தாயே. அங்கே தங்க செபுக்கெடுத்தோ பெற்றவள தாயே, எனக்கு தாரு மாறாய் அடிப்பரம்மா பெற்றவள தாயே. இங்கே தங்க சாவு கேடுத்தோய் மகனே. எதற்காகடா மகனே? அம்மா சொல்ல தெரியாவிட்டால் பெற்றவள தாயே, எனக்கு சொல்லி காட்ட வேணும் அம்மா பெற்றவள தாயே. அங்கே சொல்ல தெரியாவிட்டால் என் மகனை பாலா உனக்கு சொல்லி காட்டி தருவாரடா உங்கள் மாமன் தானம். அங்கே படிக்க தெரியாவிட்டால் பெற்றவள தாயே, எனக்கு படித்து காட்டி தருவாரோன பெற்றவள தாயே. அங்கே படிக்க தெரியாவிட்டால் என் மகனை பாலா உனக்கு படித்து காட்டி தருவாரடா உங்கள் மாமன் தானம். மகனே அம்மா பள்ளிக்கூடம் சென்று படித்து வாடா மகனே. அம்மா நான் அப்படியே சென்று வருங்க, நீங்கள் சென்று வருங்க. சென்று வருங்க. அங்கே வெள்ளை வெளுத்து கட்டி கதலிங்க நானும் இப்போ வல்லூரும் மான் கொம்பும் வைத்தேன் மாறி பிள்ளை நானும். மங்கே சிங்கம் மூரங்கும் மரம் கதலிங்க நானும் இப்போ தூங்கும் மரம் காதலிங்க நானும். மங்கே பாடசாலை தேடியல்லோ கதலிங்க நானும் இப்போ படிக்கவல்லோ போறேனல்லோ சபோரேகளும். கமலன் 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 நானும் மாது ஜீவன் மைந்த நெல்லோ, நானும் மாது ஜீவன் மைந்த நெல்லோ, நானும் பாதி காத்தானோடி வாரேன் சாப்பையோதே ஐயா பெரியோதே. நான் ஒரு ஆதி ஜீவன் மைந்த நெல்லோ, பாலன் சோதி நிலை நன்றோலிக்க, பாலன் சோதி நிலை நன்றோலிக்க, பாலந்தோனை செய்வார் யாரும் இல்லை ஆதி சிவமே பாலன் ஆதி சிவமே. பாலன் சோதி நிலை நன்றோலிக்க, சிவபெருமானுடைய திருக்கரத்தில் தாங்க பெற்றிருக்கும் அங்கே சிட்டோடு கை தானடித்தோ, பாலன் சிட்டோடு கை தானடித்தோ, பாலன் சிறப்பான நாடகத்தை நடத்திடுவோம், பாலன் நடத்திடுவோம், பாலன் சிட்டோடு கை தானடித்தோ. கூத்து பார்க்க வந்த பெரியோர்களே, கூத்து பார்க்க வந்த பெரியோர்களே, உங்களை கும்பிட்டு தென்றலட்டேன் சாப்பையோரே ஐயா பெரியோரே. கூத்து பார்க்க வந்த பெரியோர்களே, இச்சபையில் வீட்டிற்கும் பெரியோர் சிறியோர் அடியோர் யாவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சரி, நல்லதும் மாமனார் பள்ளிக்கூடம் சென்று படித்து வந்து விட்டேன். இனிமேலும் தனியாக இருப்பது சரியல்ல. எனக்கு ஒரு தோழமை தேட வேண்டும். அப்படி தோழமை தேடுவதாயிருந்தால் கிழக்கு திசையில் ஆடப்பட்ட தொட்டியத்து சின்னான் ஒருவன் இருக்கின்றான். அவனைத்தான் எனக்கு தோழமையாக்க வேண்டும். அங்கே வெள்ள வெள்ளத்து கட்டி காத்தலிங்கம் நானும், அங்கே வெள்ளோரும் அங்கும் மாறி பிள்ளை தானும்,
நானும் கார போட்டது கஞ்சை கட்டி கட்டலிங்கம் நானும் அவ கல்லாவல முள்ளான் என்றேன் மாறி பிள்ளை தானும் அங்கே கிண்ணானை வெல்லவென்றோ கட்டலிங்கம் நானும் இப்போ சீக்கிரமாய் போறேனல்லோ மாறி பிள்ளை தானும் அங்கே வெள்ள வெள்ளத்து கட்டி தொட்டி அமைச்சின்ன ஒரு வெள்ளதும் மான்கொம்பும் வைத்தேன் வளையத்துடாய் அங்கே கருப்புடத்து கச்சை கட்டி தொட்டி அமைச்சின்ன கல்லாவாலும் உள்ள நின்றே வளையத்து ராஜ அங்கே தன்னுடைய மாளிகை போகோ தொட்டி அமைச்சின்ன கோட்டாயவுடனே வந்து நின்றே வளையத்து ராஜ சின்னானோட மாளிகை காட்டலிங்கம் நானு மாடி புள்ளை தானோ தயவுடனே வாரனல்லோ காட்டலிங்கம் நானு மாடி புள்ளை தானோ அண்ணா தம்பி இப்ப 12 மணியத்திலும் எங்கிருந்து எங்க செய்கிறது தம்பி உமது நாடு நகரம் எப்படி இருக்கின்றது சுற்றி பார்த்து போகத்தான் வந்தேன் அண்ணா நாடு நகரங்கள் எப்படி இருக்கின்றது தம்பி நன்றாகத்தான் இருக்கின்றது சரி தங்களுக்கு இந்த வெயிலால் வந்தபடியால் தாகமாயிருக்கும் தாகமிருந்தி தாம்பூலம் தரித்து வர தம்பி அதற்கு ஒரு தடையும் இல்லை அங்கே பார்க்க எல்லோ சின்ன தான் எடுத்து வெகு பக்குவமா என்ன கை கொடுத்தேன் அங்கே பார்க்க எல்லோ சின்ன தான் வாங்கி வெகு பக்குவமாய் காத்தார் வாயில் போட்டேன் அங்கே வெற்றிலையை சின்ன தான் எடுத்தோ வெகு விருப்புடனே என்ன கை கொடுத்தேன் அங்கே வெற்றிலையை நான் தான் வாங்கி வெகு விருப்பமுடனே காத்தார் வாயில் போட்டேன் அங்கே சுண்ணாம்பை சின்ன தான் எடுத்தோ வெகு சுருக்குடனே என்ன கை கொடுத்தேன் அங்கே சொன்னாம்பை தான் வாங்கி வெகு சுருகுடனே காத்தார் வாயில் போட்டேன் அங்கே புகையிலையை சின்ன தான் எடுத்தோ வெகு புனிதமுடனே என்ன கை கொடுத்தேன் அங்கே புகையிலையை நான் வாங்கி வெகு புனிதமுடனே காத்தார் வாயில் போட்டேன் அங்கே அழகாயோ நல்ல வெற்றிலையும் சின்னான் அள்ளி அள்ளி என்ன கை கொடுத்தேன் அங்கே அழகாயோ நல்ல வெற்றிலையோ காத்தார் அள்ளி அள்ளி காத்தார் வாயில் போட்டேன் அங்கே தாம்பூலம் சின்ன தன்னடிந்தினுட சப்ரகூடம் கூட விட்டிருந்தேன் அங்கே தாம்பூலமோ காத்தார் தானருந்தி எந்தன் சப்ரகூட கூட விட்டிருந்தேன் தம்பி அண்ணா இனிமேலும் சும்மா இருப்பது பலனில்லை ஏதாவது ஒரு சூதுசக்கட்டான் ஆட வேண்டும் என்ன சூசுக்கட்ட ஆடுவதன் அப்படி ஆடுவதா இருந்தால் ஏதாவது பந்தயம் வைத்து தான் ஆட வேண்டும் என்ன விதமான பந்தயம் தம்பி நான் ஆடி தோற்று விட்டால் என்னுடைய நாடு நகரம் தந்து உமக்கு அடிமையாகின்றேன் சரி தம்பி உமது மாளிகையில் நான் முன்பதால் போடுவது சரியல்ல ஆகையால் நீங்களே முன்பதால் போட்டுக் கொள்ளுங்கள் நானு ஓர் ஆட்டாக மாட்டம் போட்டல்லவோ அண்ணான் போட்டல்லவோ
உன்னுடையோராட்டமும் முட்டாக வந்தேனடா அண்ணா நான் வந்தேனடா நானும் மாட்டம் போட்டல்லவோ தம்பி யாரை போட்டல்லவோ உன்னோட கலாட்டமும் முட்டாக தோட்டேனடா தம்பி யாரை போட்டேனடா நானும் எட்டாட்ட மாட்டம் போட்டல்லவோ அண்ணா நான் போட்டல்லவோ உன்னுடைய எட்டாட்டமும் முட்டாக வந்தேனடா அண்ணா நான் வந்தேனடா தம்பி எட்டாட்டம் போட்டு எட்டாட்டத்தும் தோட்டு விட்டேன். இனிமேல் இன்னும் ஒரு விதமான பந்தயம் இருக்கின்றது. என்ன விதமான பந்தயம் அண்ணா? அப்படி பகடை போட வேண்டும். சரி. அப்படி பகடை போடுவதா இருந்தால் சிறிது நேரம் தாயாரை நினைத்து விட்டு தான் போட வேண்டும். சரி, அப்படி மலைக்கு மலை நடுவே என் மாசி அம்மா மலையாள தேசம் அம்மா அம்மா தேசம் அம்மா விளையாடு வேளையிலே என் மாட்டி அம்மா சுந்தரியே வாவேனம்மா தாயே வாவேனம்மா சின்னானுட மாளிகையில் என் மாட்டி அம்மா சீர்குலைந்தோ நீக்குறேனே தாயே நீக்குறேண்டே குடத்தனையில் விகிர்தனிலே என் மாட்டி அம்மா கண்ணகியே வாவேனம்மா தாயே வாவேனம்மா தம்பி அப்படியே பகடை போட்டு போகலாம். சரி. பகடையே பகடை போட்டல்லோ உன்னோட பந்தையா மொட்டாய் வென்றேனே பகடையே பகடை போட்டல்லோ உன்னோட பந்தய முட்டாய் தோத்தேனே சொக்கட்டான் போட்டல்லோ உன்னோட சோதகளையே மொட்டாய் தோற்றேனே சொக்கட்டான் போட்டல்லோ உன்னுட சூதுகளை முட்டாய் தோத்தேனே தம்பி சொக்கட்டான் போட்டு சொக்கட்டாளனும் வென்று விட்டாய். இனிமேல் என்ன செய்து பார்க்கலாம்? அண்ணா சரி, சொக்கட்டான் போட்டு நீதான் சொக்கட்டான் வென்று விட்டாய். இனிமேல் இன்னொரு விதமான பந்தயம் போட்டு தம்பி, அது என்ன விதமான பந்தயம்? என்ன விதமான பந்தயம் என்றால் 2 பேரும் சண்டை செய்து பார்ப்போம். தம்பி அப்படியே. தம்பி யாருக்கு வெற்றி? அண்ணா தங்களுக்கே வெற்றி. தம்பி நீ சண்டையிலும் தோற்று விட்டாய். ஆகையால் தாரவாத்து தட்டம் பண்ணி தர வேண்டும். சரி, இதோ காத்தவன் என்பவன் ஜலமறுத்து வர சென்றிருக்கிறான். ஆறு கடல் குன்று குளம் கனி எங்கும் நீரில்ல கடவாது. இது என்ன அதிசயம்? ஆறு குளம் கேணி ஒன்றிலும் தண்ணி இல்லையே. இது எல்லாம் சின்னனுடைய மாயமாத்தான் இருக்கின்றது. அவன் செய்த கடித்தனத்துக்கு நானும் ஒரு பதில் கடித்தனம் செய்ய போகின்றேன். அது என்ன விதமான கடித்தனம் என்றால், எனது வலது காலில் இருக்கும் பாதாட்சியை கலட்டி அவனது முன்பால் பல்லை உடைத்து அதில் வரும் ரத்தத்தை ரத்தம் பண்ணி கொடுப்பதுதான் எனது உத்தமம். தம்பி அண்ணா நல்ல கட்டித்தனம் செய்து விட்டாய். என்ன விதமான கட்டித்தனம் அண்ணா? தம்பி எனக்கு தான் தண்ணீர் விட்டா பரவாயில்லை, காட்டில் வாழும் மிரசாதிக்கா தண்ணீர் இல்லாம செய்து விட்டாய். அண்ணா காட்டில் வாழும் மிருகங்களுக்கு தாங்களா நீர் கொடுப்பது? தம்பி நீர் செய்த கட்டித்தனத்துக்கு நானும் ஒரு பதில் கட்டித்தனம் செய்ய போகின்றேன். அது என்ன விதமான கட்டித்தனம் என்றால், எனது வலது காலில் இருக்கும் பாதாட்சியை கலட்டி உனது முன்பால் பல்லை உடைத்து அதில் வரும் ரத்தத்தை ரத்தம் பண்ணி கொடுப்பதுதான் எனது உத்தமம். அண்ணா பகடிக்கு சூதாடி பல்லை உடைத்தேதான் மிச்சம், காரியமில்லை. ஐயா போச்சே ஐயா
போட்டு ஐயா ஐயாவே மகராசாவே என்ற மரக்கறி எல்லாம் போட்டு ஐயா மரக்கறி எல்லாம் போட்டு ஐயா ஐயா குட்டி கண்டு வந்து ஐயாவே மகராசாவே என்ற குழந்தைய ஊட்டி போட்டு ஐயா என்ற குழந்தைய ஊட்டி போட்டு ஐயா ஐயாவுக்கு முறையோ முறை. அடே சிவா, உங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது? ஐயா, காட்டில் வாழும் மிருகம் ஐயா நாட்டுக்குள் புகுந்து என்னுடைய மரங்கள் கொடிகள் செடிகள் எல்லாம் கொண்டு போட்டுது ஐயா. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயா, காட்டில் வாழும் மிருகம் எல்லாம் ஐயா அழிக்க வேண்டும் ஐயா. நீங்கள் வேட்ட மார்க்கமா வர வேண்டும் ஐயா. சரி, சென்று வாருங்கள். அப்படியே சென்று வாரேன். அண்ணா, தம்பி, இதோ குடிகள் முறையிட்டு போயிருக்கார்கள். காட்டில் வாழும் மிருகங்கள் யாவும் நாட்டுக்குள் புகுந்து குடிமக்களின் பயிர்களை அழிக்கின்றனவாம். அப்படி போவதா இருந்தால் வேட்டைக்காக வேண்டிய ஆயுதங்களை எடுப்பீங்கள். சரி, அப்படியே. அடே சிவா, அரசே, இதோ வேட்டைக்காக வேண்டிய ஆயுதம் எல்லாம் எடுத்து வரும். அப்படி எடுத்து வரோம் அரசே. அரசே, இதை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, சென்று வாருங்கள். அப்படியே சென்று வாரோம். தம்பி, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். தம்பி, என்ன மேலே போனால் என்ன வெட்டி ஆடலாம்? அண்ணா, பச்சை மேலே போனால் பன்றி வெட்டி ஆடலாம், உச்சி மேலே போனால் உடும்பு வெட்டி ஆடலாம். அங்கே பச்சை மலை மாலை மிதிலரி தம்பி நான் மிதிலரி இப்போ பந்திருப்பட்டை சொல்லண்டு ஆடூரம்பார் தம்பி யாரே ஆடூரம்பார் நானும் உச்சி மலை மாலை மிதிலரி சின்ன மிதிலரி இப்பொரு குடும்பு வட்டை சுழன்று ஆடுறேன் பாக அங்கே புல்லாங்கிரி மாலை மிதிலரி தம்பி நான் மிதிலரி இப்போ புலிவாட்டை சொல்லண்டு ஆடூரம்பார் தம்பி யாரே ஆடூரம்பார் நானும் கருக மலையே மாலை மிதிலரி சின்ன மிதிலரி ஒரு கரடி வட்டை சுழன்று ஆடுறேன் பாக சின்ன நாடுறேன் பார் அங்கே வட்டையல்லோ வட்டை ஆடியதால் களைத்து வீட்டிருந்தே நாடு கனகத்தில் அங்கே வட்டையல்லோ வட்டை ஆடியதால் களைத்து வீட்டிருந்தே நாடு கனகத்தில் அங்கே வட்டையல்லோ வட்டை களைத்து வீட்டிருந்தே இந்த பலகையிலே அங்கே வீட்டிருந்தே இந்த பலகையிலே. தம்பி, வேட்டையாடியதால் தாகம் அதிகமாயிருக்கின்றது, ஜலம் எடுத்து வாருங்கள். சரி, இதோ எடுத்து வருகின்றேன். அண்ணா, இதோ வருந்துங்கள். அப்படியே. தம்பி, எனக்கு ஒரு விதமான மயக்கமாயிருக்கின்றது. அண்ணா, என்ன விதமான மயக்கம் அண்ணா? அங்கே மஞ்சள் எல்லோ சின்னான் உனக்கு இதேடா எனக்கு மதிமய ரசா கொள்ளோதேடா அண்ணாழ மஞ்சள் அல்லோ கண்ணாழ மனக்கு தன்றோ நீரும் மதிமயமோ கண்ணாழ கொள்ள வேண்டாம். தம்பி புலகம் வல்லோ தம்பி உனக்கு இதேடா எனக்கு புல்மைய ரசா கொள்ளோதேடா அண்ணாழா புழுகும் அல்லோ கண்ணாழ மனக்கு தன்றோ நீரும் புல்மயமோ கண்ணாழ கொள்ள வேண்டாம். தம்பி அத்தாரல்லோ தம்பி உனக்கு இதேடா எனக்கு அறிவு கெட்டு ரசா போகுதேடா
நீடா அண்ணா அத்தரல்லோ கண்ணா மனக்கு தென்றோ நீரும் அறிவு கட்டோ கண்ணா போக வேண்டாம் தம்பி யார் குளித்த தம்பி எங்கை ஏடா மகனால் எனக்கறிய ரசா சொல்வேனேடா அண்ணா அப்பாட்டன் பாட்ட பெற்றெடுத்த அந்த அரிய பூமாலை குளிக்கும் தங்கை அண்ணா தம்பி இதான் 1000 பேரும் குவிப்பந்த அந்த ஆரியப்பு மாலை நீரடிக்கிறோம் அண்ணா. தம்பி உண்மைதானா? உண்மைதான் அண்ணா. இந்த கங்கை இவ்வளவு வாசமா இருந்தால் அந்த மாலையானவள் எவ்வளவு வாசமா இருக்கணும். தம்பி நான் வரமாட்டேன், தம்பி நான் வரமாட்டேன், வரமாட்டேன், தம்பி நான் வரமாட்டேன், தம்பி நான் வரமாட்டேன், வரமாட்டேன், அண்ணன் நான் விடமாட்டேன், அண்ணன் நான் விடமாட்டேன், விடமாட்டேன், அண்ணன் நான் விடமாட்டேன், அண்ணன் நான் விடமாட்டேன், விடமாட்டேன். அந்த தையலர் மாலையை மாமன் செய்யாமல் வரமாட்டேன், தம்பி நான் வரமாட்டேன், வரமாட்டேன், அந்த தையலர் மாலையை மாமனம் செய்ய நான் விடமாட்டேன், அண்ணன் நான் விடமாட்டேன், விடமாட்டேன், அண்ணன் நான் விடமாட்டேன், விடமாட்டேன். அண்ணா தம்பி அந்த மாலை கல்யாணம் சேர்ந்தால் தாயிடம் சென்று விடவிட்டுத்தான் வர வேண்டும். தம்பி உமது மாளிகைக்கு விடவிட்டு செல்லுங்கள். நான் எந்த நேரம் நினைத்தாலும் அந்த நேரம் வந்து உதவி செய்ய வேண்டும். அங்கே தன்னுடைய மாளிகைக்கோ தொட்டியமைக்கின்றான் பாளையத்து ராயன் தயவுடனே போகலுத்தேய தொட்டியமைக்கின்றான் பாளையத்து ராயன் சரி நல்லதும். இனிமேல் தாயாருடைய பூங்காக்கு சென்று புஷ்பித்திருக்கும் புஷ்பங்களை எடுத்து தாயாருக்கே சேர்ந்து வரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதோ பூங்காவை தேடி செல்ல வேண்டும். பூங்காவை தேடியல்லோ காத்தலிங்கம் நானும் மாதி புள்ளை தானும் போதரமாய் போறனல்லோ காத்தலிங்கம் நானும் மாதி புள்ளை தானும் சரி நல்லதும். தாயாருடைய பூங்காவிற்கு வந்து விட்டேன். இனிமேல் புஷ்பித்திருக்கும் புஷ்பங்களை எடுத்து தாயாருக்கே சேர்ந்து வரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். காட்டி காத்தலிங்கம் நான் நெஞ்சப்பட்டேன் பூங்கொடலை அவ மல்லிகை முல்லையோட காத்தலிங்கம் நானும் அதை கொழுந்து நல்ல பூவெடுத்தேன் அங்கே அத்தாவரி கோத்தவரி காத்தலிங்கம் நானும் அது கலதி நல்ல பூவெடுத்தேன் அங்கே மல்லிகை முல்லையோட காத்தலிங்கம் நானும் அது கொழுந்து நல்ல பூவெடுத்தேன் அங்கே மல்லிகை முல்லையோட காத்தலிங்கம் நானும் அது கொழுந்து நல்ல பூவெடுத்தேன் சரி நல்லதும். தாயாருடைய பூங்காய்க்கு வந்து பூவெடுத்து வந்துட்டேன். இனி ஓடோடியும் போய் நீர் எடுத்து கொடுக்க வேண்டும்.
அங்கே ஓடுகிற கங்கையிலே தாத்தலிங்கம் நானும் ஒரு சோம்பு நீரெடுத்தேன். சரி, நல்லதும் பூவும் நீரும் எடுத்து வந்து விட்டேன். இதோ தாயாரிடம் ஓடோடியும் போய் செல்ல வேண்டும். அப்படியே வெறுத்து தாயாரை தேடி எல்லோ காத்தலிங்கம் நானும் பாதி புள்ளை தானும் தயவுடனே போற நல்லோ காத்தலிங்கம் நானும் பாதி புள்ளை தானும். அம்மா காப்பகமே காப்பகமே எங்கள் பிள்ளையார் கொரு காப்பகமே. அப்பா காப்பகமே காப்பகமே எங்கள் வேலவர் கொரு காப்பகமே. அம்மா காப்பகமே காப்பகமே எங்கள் வைரவர் கொரு காப்பகமே. அம்மா காப்பகமே காப்பகமே எங்கள் வைரவர் கொரு காப்பகமே. அப்பா காப்பகமே காப்பகமே எங்கள் வீரபக்தர் காப்பகமே. அப்பா காப்பகமே காப்பகமே எங்கள் வீரவைரர் காப்பகமே. அரர் மாதவா அரர் மாதவா. பேச்சாளரும் சிறந்த அனுபவமான சிவநாதன் அவர்களே, கலக்கடை கலாமன்ற உறுப்பினர்களே, எமது அலுவலக உத்தியோகத்தர்களே, இங்கு கூடியிருக்கின்ற மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினம் அன்னைய நல்லாட்சியுடன் ஆடிப்பெரும் போராட்டத்தை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். செய்ய முடியாது. ஆகவே இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் சிறப்பாக ஆலயப்பிறப்பு நிகழ்வு கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதற்கு உதவிய எல்லாரையும் நன்றியுடன் நினைவு கூறக்கூடியது எங்களுடைய கடமையாகும். அந்த வகையில் முதற்கண் இந்த ஆலயத்தில் இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனுமதி தந்து ஒத்துழைப்பை வழங்கிய எங்களுடைய மதிப்புரிய தேச செயலாளர்களுக்கு அடுத்ததாக இந்த ஆலயத்தில் சகல ஒழுங்குகளையும் செய்திருந்த ஆலய அண்ணாவியார் ராமநாதன் அவர்களோடு இணைந்த நிர்வாக குழுவினருக்கும் அதேபோல் கண்ணகி அமைச்சர் குழுவினருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வுக்கான மதிய போசன விருதினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சோதியம் ஐயா அவர்களுக்கும் எமது அழைப்பை ஏற்று பெருமதிப்பு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சிவநாதன் சார் அவர்கள் இன்று தினம்
பத்தரையினுடைய ஆலயத்திலே அவருடைய பிரசன்னம் இருந்தது. உண்மையாக அவர் தன்னுடைய ஓய்வு காலத்திலும் சுவர்களுக்காக பல்வேறு தொண்டுகளை ஆற்றி கொண்டிருக்கிற பெருமகான். நான் கரவடி பிரதேச செயலகத்திலே கடமையாற்றும் பொழுது எங்களுடைய ஆன்மீக பணிகள் அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் இன்று எங்களுடைய தாய் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அனைத்து ஆன்மீக நிகழ்வுகளிலும் தனது பங்கை செலுத்திக் கொண்டிருப்பவர். அவருக்கு எங்களுக்கு இந்த கோரிக்கையை செவிசாய்த்து தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி வருகிறது சிறப்பான உரையாற்றியதற்காக அவருக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய ஆசிரியர்களுடைய சிவஸ்ரீ அழகு தேசிய ஐயா அவர்களுக்கு அவரை நான் கல்வி தேசியத்தில் கடமையாற்றிய போது அறிந்திருந்தேன். அவர் தொடர் சொற்பொழிவாக மகாபாரதம் தொடர் சொற்பொழிவாக 8 மணித்தியாளர்கள் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்வாக அதை ஆட்டியிருந்தார். அவர் சிறந்த ரீதியில் நான் சில நன்றிகளை கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த ஆடிப்பிறப்பு விழாவிற்கு வடமாகாண பண்பாட்டு திணைக்களத்திலிருந்து அந்த அனுசரணை நமக்கு கிடைத்தது. அந்த வகையில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த விழாவிற்கான அனுசரணை முற்றுமுழுதான அனுசரணையை வழங்கிய புறவை தேசத்திலிருந்து வருகை தந்த வந்திருந்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த வரவேற்பு நடனத்தை சிறந்த முறையிலே ஆற்றிகை செய்த நிவேதிகா மற்றும் சபீனா ஆகியோருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இறைவணக்கத்தை வழங்கிய குடத்தனை ஆமிரக பாடசாலையினுடைய மாணவிகளுக்கும் மற்றும் மதிய உடனே வழங்கிய சோதரிங்க ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்த குழுவினருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த காப்பகராயத்திற்கு பக்கவாத்தியத்தை மீட்டிய அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த ஆடிப்பிறப்பு விழாவானது நல்ல முறையிலே நடந்தேற சகல வகையிலும் ஒத்துழைத்த ஊரினுடைய இளைஞர்கள், பெரியோர்கள், பெண்கள் மற்றும் கண்ணகையம்மன் ஆலய பரிபாலன சபையினர் மற்றும் கண்ணகை